வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. ஏகசக்கரபுரத்தில் பிராமண வேஷமும் பிராமண வாழ்க்கை முறையும் அனுசரித்து தாங்கள் யார் என்று ஒருவருக்கும் தெரியாமல் மறைவாக பாண்டவர்கள் வாசம் செய்து கொண்டிருந்த காலத்தில் பாஞ்சால ராஜனான துருபதன் மகள் திரௌபதிக்கு சுயம்வர ஏற்பாடு நடந்தது. தானங்களை பெறவும் வேடிக்கை பார்க்கவும் ஏகசக்கரபுரத்தில் பல பிராமணர்கள் சுயம்வர சபைக்கு போவதாக பேசிக்கொண்டிருந்தார்கள். திரௌபதியை உத்தேசித்து பாஞ்சாலம் போக தம் மக்கள் விரும்புவதை குறிப்பால் குந்தி அறிந்தாள். நாம் இந்த நகரத்தில் இவ்வளவு காலம் வாசம் செய்தோம். ஒரே இடத்தில் நெடுங்காலம் வசிப்பது நல்லதல்ல. பாஞ்சால தேசம் மிக செழிப்பாக இருப்பதாக கேள்வி. இந்த பிரதேசத்தில் உள்ள காடுகளையும் தோட்டங்களையும் பார்த்தோம். பார்த்ததையே பார்த்தால் முன்போல் சந்தோஷம் உண்டாகாது. பிக்ஷையும் குறைந்து வருகிறது. புதிய இடத்திற்கு போவது நலம். துருபதனுடைய தேசத்திற்கு போகலாம் என்று தானாகவே யுதிஷ்டனிடம் சொன்னாள். லௌகீக சாமர்த்தியத்தில் குந்தி யாருக்கும் குறைந்தவள் அல்லள். பிராமணர்கள் கூட்டம் கூட்டமாக பாஞ்சாலத்தில் நடக்கும் சுயம்வரத்திற்கு போனார்கள். அவர்களோடு பாண்டவர்களும் சென்றார்கள். நெடு நாட்கள் நடந்து போய் துருபதனுடைய அழகிய நகரத்தை சேர்ந்தார்கள். நகரத்தையும் ராஜ மாளிகையையும் பார்த்துவிட்டு ஒரு குயவனுடைய வீட்டில் இடம் செய்து கொண்டு தங்கினார்கள். பாஞ்சால நகரத்தில் பாண்டவர்கள் பிராமண விருத்தியை அனுசரித்து வந்தார்கள். ஊரில் யாருக்கும் இவர்கள் இன்னார் என்று தெரியாது. துருபதனுக்கும் துரோணருக்கும் சமாதானம் ஏற்பட்டிருந்த போதிலும் துரோணருடைய விரோதத்தினால் துருபதனுக்கு கவலையாகவே இருந்து வந்தது. அர்ஜுனனுக்கு தன் மகள் திரௌபதியை கொடுத்து விவாகம் செய்து முடிக்க வேண்டும் என்பது துருபதனுடைய ஆசை. அப்படி செய்துவிட்டால் துரோணருடைய பகை குறையும். யுத்தம் வந்தாலும் இந்த சம்பந்தத்தால் தம்முடைய வலிமை அதிகமாகும் என்பது அவன் யோசனை. பாண்டவர்கள் வாரணாவதத்தில் இறந்துவிட்டார்கள் என்பதை கேட்டதும் அவன் மிகவும் துயரப்பட்டான். பிறகு அவர்கள் தப்பி பிழைத்திருக்கலாம் என்ற ஒரு வதந்தி பரவி வந்தது. அதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷம் அடைந்து வந்தான். சுயம்வர மண்டபம் வெகு அழகாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. ராஜகுமாரர்களும் விருந்தினர்களும் தங்குவதற்கு மண்டபத்தை சுற்றி பல விடுதிகள் கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கண்ணை கவரும்படியான வேடிக்கை காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 14 நாட்கள் அற்புதமாக விழா நடந்தது. எஃகு தந்திகளால் திரிக்கப்பட்ட நான் கொண்ட ஒரு பெரிய வில் சுயம்வர மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வில்லை வளைத்த எஃகு நான் அதில் பூட்டி அம்பு எய்து மேலே வெகு உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு பொன்மயமான லட்சியத்தை அடிக்க வேண்டியது. இடையில் சுழலும் எந்திரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சுழல் எந்திரத்திலிருந்த துவாரத்தின் வழியாக அம்பு செல்ல வேண்டியது. சுழல் எந்திரத்தினால் தடைப்படாமல் அம்பை செலுத்தி லட்சியத்தை அடித்த வீரன் தன் மகளை அடையலாம் என்பது துருபதன் எண்ணம். சுயம்வரத்திற்கு நாற்றிசையிலிருந்தும் வீரர்கள் வந்திருந்தார்கள். திருதராஷ்டிர புத்திரர்களும் கர்ணனும் கிருஷ்ணனும் சிசுபாலனும் ஜராசந்தனும் சல்லியனும் உட்பட நூற்றுக்கணக்கான அரசர்கள் வந்து குழுமினார்கள். சுயம்வர சம்பவத்தை பார்க்க வந்த பொதுஜன கூட்டமும் மிக பெரியது. சபையில் கடல் அலை போல் கம்பீர ஓசை நிரம்பிற்று. வாத்தியங்களும் மங்கள சப்தங்களும் கோஷித்தன. முன்னால் ஒரு குதிரையின் மேல் திருஷ்டத்யும்னன் தங்கைக்கு வழி செய்து கொண்டு வந்தான். பின்னால் மஞ்சள் நீராடி அகிர்புகையினால் கூந்தலின் ஈரத்தை போக்கி பட்டாடை தரித்து கொண்டு இயற்கை அழகையே ஆபரணமாய் படைத்த திரௌபதி கையில் மாலையை எடுத்துக்கொண்டு யானை நின்று இறங்கி சபையில் பிரவேசித்தாள். அவள் அழகை கண்டு களிப்பும் பரவசமும் உற்ற வீரர்களை கடைக்கண்ணால் பார்வையிட்ட திரௌபதி சபை மத்தியில் நடந்து மேடைக்கு சென்றாள். பிராமணர்கள் மந்திரங்கள் ஓதி அக்னியில் ஆகுதி அளித்தார்கள். ஸ்வஸ்தி வசனம் சொல்லப்பட்டு வாத்தியம் கோஷம் அடங்கிய பின் கம்பீரமான குரல் படைத்த திருஷ்டத்யும்னன் தன் சகோதரியை மண்டபத்தின் நடுவில் கைப்பிடித்து நிறுத்தி கூடியிருந்த சபையோரை பார்த்து, இங்கே பிரசன்னமாயிருக்கிற வீரர்கள் எல்லோரும் கேட்க வேண்டும். இதோ வில், இதோ லட்சியம், இவையே அம்புகள். எந்திர துவாரத்தின் வழியாக 5 சரங்களை எய்து குலமும் ரூபமும் பலமும் பொருந்திய மன்னர்களுள் எவன் லட்சியத்தை அடைகிறானோ அவன் என் சகோதரியை இப்பொழுதே பாரியையாய் அடைவான். இது சத்தியம் என்று சொல்லி அங்கே வந்து அமர்ந்திருந்த அரசர்களுடைய பெயர்களையும் குலத்தையும் திரௌபதிக்கு வரிசையாக எடுத்து சொன்னான்.
புகழ்பெற்ற அரசகுமாரர்கள் ஒவ்வொருவராக எழுந்து வந்து வில்லை தூக்கி நான் ஏற்ற முடியாமல் அவமானப்பட்டு திரும்பினார்கள். சிசுபாலன், ஜராசந்தன், சல்லியன், துரியோதனன் இவர்களும் பார்த்து ஏமாற்றமடைந்தார்கள். கர்ணன் எழுந்து வந்ததும் சபையில் உள்ள எல்லோரும் இவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்று எதிர்பார்த்தனர். வில்லை வளைத்து நான் பூட்ட ஒரு மயிரிலேயேதான் இருந்தது. அப்போது வில்லானது பளீர் என்று அவனை திருப்பி அடித்தது. சபையில் ஏற்பட்ட பரபரப்பு அடங்கியது. பிராமண கூட்டத்தின் மத்தியில் உட்கார்ந்திருந்த ஒருவன் எழுந்தான். அந்தண இளைஞனாக வேஷங்கொண்ட அர்ஜுனன் எழுந்ததைக் கண்டு சபையில் கலவரம் ஏற்பட்டது. பிராமணர்களே ஒருவரோடு ஒருவர் வாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். சிலருக்கு பெருத்த உற்சாகம், சிலருக்கு அடங்காத ஆட்சேபனை. கர்ணன், சல்லியன் முதலிய வீரர்கள் தோல்வியடைந்த ஒரு விஷயத்தை வெறும் சபல புத்தியால் தூண்டப்பட்டு இந்த பிரம்மச்சாரி பிரவேசிப்பது பிராமண சமூகத்திற்கே பெருத்த அவமானம் கொண்டு வந்துவிடும் என்று பலர் பெருங்கூச்சல் போட்டார்கள். ஆனால் சிலர் வேறு விதமாக சொன்னார்கள். இவனை பார்த்தால் வெற்றி பெற்றாலும் பெறுவான் என்று தோன்றுகிறது. இவனுடைய உற்சாகத்தையும் தைரியத்தையும் கவனித்து பார்த்தால் சத்திரியர்கள் யாரும் செய்யாத காரியத்தை இவன் ஒருவேளை செய்ய சக்தி பெற்றிருப்பான் என்றே நினைக்க இடம் இருக்கிறது. தேகபலம் குறைவாக இருந்தாலும் பிராமணர்களுக்கு உறுதியான தவப்பெருமை இருக்கிறது. ஏன் இவன் பிரயத்தனப்படக்கூடாது என்று ஒரு கட்சி பலமாகவே கிளம்பிற்று. அதன்மேல் பிராமணர்கள் ஏகோபித்து ஆசீர்வதித்தார்கள். அர்ஜுனன் வில்லின் சமீபம் போய் நின்று திருஷ்டத்யும்னனை பார்த்து, இந்த தனுசை பிடித்து வளைத்து பிராமணர்கள் நான் ஏற்றலாமா என்று கேட்டான். இதை கேட்ட திருஷ்டத்யும்னன், பிராமணோத்தமனே, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் இவர்கள் யாராயினும் இந்த வில்லை நானேற்றி லட்சியத்தை அடித்து வென்றால் அவனுக்கு என் சகோதரி உரியவளாவாள். நான் சொன்ன வாக்கு சத்தியம், பின்வாங்க மாட்டேன் என்றான். அதன் பிறகு அர்ஜுனன் நாராயணனை மனத்தில் தியானித்து வில்லை எடுத்தான். நாணையும் ஏற்றினான். சபை ஆச்சரியத்தில் மூழ்கி நிசப்தமாக இருந்தது. எய்த 5 பாணங்கள் சுழலும் எந்திரத்தின் வழியாக சென்றன. மேலும் கட்டியிருந்த லட்சியம் மருந்து கீழே விழுந்தது. வாத்தியங்கள் முழங்கின. அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் திரௌபதியை தாங்கள் அனைவரும் அடைந்து விட்டதாகவே சந்தோஷப்பட்டு கூச்சலிட்டார்கள். மேலுத்தரியங்களை உயர வீசினார்கள். கோலாகலத்தை சொல்ல முடியாது. திரௌபதியை புதிய அழகுடன் விளங்கினாள். நகைக்காமலே நகைத்த தோற்றமுடன் பார்வையிலேயே பேசுபவள் போல அர்ஜுனனிடம் சென்று மாலையை எடுத்து அவனுடைய கழுத்தில் போட்டாள். யுதிஷ்டிரனும் நகுலனும் சகாதேவனும் சம்பவத்தை தாயாரிடம் சொல்ல வேகமாக எழுந்து குயவன் சாலைக்கு சென்றார்கள். பீமன் மட்டும் தம்பிக்கு ஏதாவது சத்திரிய கூட்டத்தினின்று ஆபத்து நேரிடுமோ என்று சபையிலேயே இருந்தான். பீமன் எதிர்பார்த்தபடியே கூட்டத்தில் ராஜகுமாரர்கள் கலவரம் செய்தார்கள். சுயம்வர முறை பிராமணர்களுக்கு இல்லை என்று பெண்ணுக்கு ஒரு ராஜகுமாரனும் வேண்டாமல் இருந்தால் விவாகம் இல்லாமலே சிதை ஏற வேண்டியது. பிராமணன் இவளை எப்படி அடையலாம்? தருமத்தை காப்பாற்றவும் சுயம்வர முறைக்கே நேரப்போகும் விபத்தை தடுக்கவும் இந்த விவாகத்தை நாம் நடக்க விடாமல் தடுத்து ஆக வேண்டும் என்று ராஜகுமாரர்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள். பெருத்த கலகம் ஏற்படும் போல் இருந்தது. பீமன் வெளியில் சென்று ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கிக் கொண்டு இலைகளை உதறினான். உதறி அதை ஒரு சாதாரண தடியை தூக்கி வருவது போல தூக்கி கொண்டு அர்ஜுனன் பக்கத்தில் வந்து நின்றான். திரௌபதி அர்ஜுனன் போர்த்தியிருந்த மான்தோலின் தலைப்பை பிடித்து கொண்டு பேசாமல் நின்றாள். கிருஷ்ணனும் பலராமனும் மற்றவர்களும் குழப்பம் கிளம்பின அரசர்கள் கூட்டத்தை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அர்ஜுனன் திரௌபதியை அழைத்து கொண்டு குயவனுடைய சாலைக்கு போனான். பீமார்ஜுனர்கள் திரௌபதியை அழைத்து சென்ற போது திருஷ்டத்யும்னன் பின்தொடர்ந்து சென்றான். சென்று அங்கு நடந்ததை மறைவாக பார்த்து வியப்புற்று திரும்பி வந்து தந்தையிடம், தந்தையே, இவர்கள் பாண்டவர்கள் என்றே நினைக்கிறேன். அச்சமின்றி திரௌபதி அந்த வாலிபனுடைய கிருஷ்ணார்ஜுனத்தை பிடித்து கொண்டு போனாள். நானும் போனேன். அங்கே குடிசையில் அக்னி கொழுந்து போல உட்கார்ந்திருந்தவள் குந்தி என்றே எண்ணுகிறேன் என்றான். துருபதன் சொல்லி அனுப்பி குந்தியும் பாண்டவர்களும் அரண்மனைக்கு வந்தார்கள். துருபதன் கேட்டதற்கு தாங்கள் பாண்டவர்கள் என்றும் திரௌபதியை ஐவரும் ஒன்றாக விவாகம் செய்து கொள்வதே தங்கள் தீர்மானம் என்றும் தர்மபுத்திரன் சொன்னான். பாண்டவர்கள் என்று அறிந்ததும் துருபதன் மகிழ்ந்தான். துரோணருடைய பகையை பற்றி இனி கவலை இல்லை. மகளுக்கு அர்ஜுனன் புருஷனாக அமைந்து விட்டான் என்று அவனுக்கு சந்தோஷம் பொங்கிற்று.
ஆனால் 5 பேரும் ஒருத்தியை விவாகம் செய்வோம் என்று யுதிஷ்டிரன் சொன்னதை கேட்டு வியப்பும் அருவருப்பும் கொண்டான். இது என்ன அக்கிரமம்? ஒரு காலத்திலும் தர்மம் என்று சொல்லப்படாததும் உலக வழக்கத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதுமான இந்த எண்ணம் ஏன் உமக்கு உண்டாயிற்று என்று துருபதன் மிகவும் ஆக்ஷேபித்து பார்த்தான். யுதிஷ்டிரன் சமாதானம் சொன்னான். ராஜாவே, மன்னிக்க வேண்டும். கிடைத்ததையெல்லாம் நாங்கள் சேர்ந்து அனுபவித்தாகவே பிரதிஜ்ஞை செய்திருக்கிறோம். பெரும் ஆபத்துக்கிடையில் இவ்விதம் நாங்கள் தீர்மானித்தோம். இந்த பிரதிஜ்ஞையை நாங்கள் புறக்கணிக்க முடியாது. எங்கள் தாயாராலும் இதுவே சொல்லப்பட்டது என்றான். தருமமே உருவெடுத்தாற் போன்ற பெரியோர்கள் குடும்பத்தை பாதுகாக்க உயிருடன் இருந்தும் பொறாமை என்பது எவ்வளவு பாப செயல்களை உண்டாக்கிற்று என்பதை கண்டும் அனுபவித்தும் வந்த பாண்டவர்கள் எந்த காலத்தில் என்ன தீய எண்ணங்கள் உண்டாகுமோ என்று பயந்து தாய் குந்தியின் சொற்படி இந்த பிரதிஜ்ஞையை தங்களுக்குள் செய்து கொண்டனர். நீரும் குந்தியும் திருதராஷ்டிரனும் திரௌபதியும் எல்லோரும் இந்த விசித்திரமான ஏற்பாடுக்கு சம்மதித்தால் அப்படியே செய்யலாம் என்று துருபதன் முடிவில் ஒத்துக்கொண்டான். அவ்வாறே பெரியோர்களாலும் சம்மதித்து முடிந்தது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.